இன்னைக்கு நான் ஐடி ப்ரொஃபஷனல் கம்ப்யூட்டரில் இல்லை டேட்டா என்ட்ரி இந்த மாதிரி கம்ப்யூட்டரோ செல்ஃபோனோ வச்சு ஒர்க் பண்ணுறவங்க குனிஞ்சி வேலை செய்கிறவங்க அவங்களுக்கான எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். டூஸ் அண்ட் டோன்ட் சொல்லித்தரேன். என்னன்னு கேட்டால் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, எப்படி அதில் நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கிட்டால் அந்த கழுத்தில் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் கழுத்தெலும்பு தேய்மானமோ இல்லை டிஸ்க் பல்ஜு, டிஸ்க் புரோட்ரூஷன், டிஸ்க் புரலாப்ஸ், அதாவது ஜவ்வு வீங்கிறது, ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது, ஜவ்வு வெளியில் வந்துடுறது, அதை தவிர நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது, பிரேக்கியல் நியூராலஜி, இந்த மாதிரிலாம் வராமல் தடுக்கிறது எப்படி, வந்துட்டால் எப்படி அதுலேருந்து பாதுகாப்பாக இருக்கிறது, அதுக்கான எக்ஸசைசஸ் என்ன, அதனோட சிம்டம்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ நான் சொல்கிற சிம்டம் இருக்கிற எல்லாருமே பார்க்கலாம். அதில் கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷ்னலாவோ இல்லை குனிஞ்சு வேலை செய்கிற மாதிரியோ இருந்தால் கண்டிப்பாக இதை பார்க்கலான்னு வச்சுக்கோங்களேன். இப்போது என்னென்ன சிம்டம்னா இதனோட சிம்டம் எல்லாம் சொல்லிடுறேன். கழுத்து வலி, ஒரு பக்க தலைவலி, கண்ணு, பல்லு, தாடை, வாயிலெல்லாம் வலி வர்றது, அப்புறம் இதெல்லாமே ஒரு இருக்கிற மாதிரி இருக்கிறது, டயர்டாக இருக்கிறது, இதுக்குள்ளே குத்துற மாதிரி இருக்கிறது, அப்புறம் தலை சுற்றுறது, வாமிட் சென்சேஷன் வர்றது, கை விரல் மரமரப்பு, கையில் கரண்ட் ஊடுற மாதிரி இருக்கிறது, அப்புறம் ஷோல்டருக்குள்ள பெயின், கை இப்படி மேலே தூக்குனா வலி, சைடில் கொண்டு போய் மேலே தூக்குனா வலி, பின்னாடி கொண்டு போய் பிடிச்சா வலி, நைட் இந்த பக்கம் திரும்பி படுத்தா அம்மா போடுற இடத்துல வலி, கொஞ்சம் இந்த ஸ்ட்ரெப்பீசியஸ் ஸ்டெர்னோக்ளைடோமாஸ்டர் இங்கெல்லாம் வலி, ஸ்கேப்புலால வலி, ரைட்டோ லெஃப்டோ செஸ்ட்டில் பெயின் ஆர் பிரஸ்ட்டில் பெயின், அது லெஃப்ட் சைடாக இருந்தால் இங்கே சைட்ல எல்லாம் வலிக்கிறப்போ அது ஹார்ட் ப்ராப்ளம்னு உங்களுக்கு தோன்றதும் நிறைய இசிஜி எடுக்கிற வழக்கமும் உங்களை அப்படி பண்ணுறது, அது அந்த பெயின்னால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி அப்படி பண்ணுறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இந்த வீடியோவை பார்க்கலான்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிம்டம் எல்லாம் ஏன் வருது, எப்படி தடுக்கலான்னு இதில் நான் சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு நான் கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல் எப்படி கம்ப்யூட்டரை வைக்கணும்னு சொல்லிடுறேங்க. கம்ப்யூட்டர் இங்கே கீழேயோ இல்லை ரொம்ப மேலேயோ இருக்கக்கூடாது. கரெக்டாக சொல்ல போனால் எல்லாருமே கொஞ்சம் கீழே வச்சுருக்கீங்க, அதுவுமே ப்ராப்ளம். கரெக்டாக சொல்ல போனால் கம்ப்யூட்டரோட ஸ்க்ரீனு இந்த நெத்தி இருக்குல்லங்க, நெத்திக்கு நேராக கம்ப்யூட்டரோட மிட் இருக்கணும். அந்த ஸ்க்ரீன் லேப்டாப்னு வச்சுக்கோங்க, அதோட ஸ்க்ரீன் இருக்கணும். இல்லை மொபைலில் பார்க்குறீங்கனாலும் மொபைல் இந்த இடத்துல இருக்கணும், இதுக்கு நேராக லேப்டாப் ஸ்க்ரீன். இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இதுக்கு நேராக இருக்கணும். கொஞ்சம் இங்கே இருந்தால் கூட உங்களுக்கு ப்ராப்ளம் தான் வருது. அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருந்துடக்கூடாது, மேலே இருந்துடக்கூடாது. கரெக்டாக நெத்திக்கு நேராக இருக்கணும். கம்ப்யூட்டரோட எண்டு ஹெட்டோட எண்டில் இருக்கணும். லேப்டாப் இப்படி இருக்குன்னா அதோட எண்டு நெத்தியோட எண்டில் இருக்கணும். மிடில் கரெக்டாக கண்ணு அந்த ஸ்க்ரீனோட மிடில் இருக்கணும். இந்த அளவுக்கு தான் நீங்கள் தூக்கி வச்சு செயல்படணும். நீங்கள் உட்கார்றது கொஞ்சம் ஹை சிட்டிங் சேராக இருக்கணும். இடையில முடிஞ்சால் லையிங் பொசிஷனுக்கு போயிடணும். லையிங்னா படுக்கிற பொசிஷனுக்கு 2 hours 3 hours ஒன்ஸ் படுக்கிற பொசிஷனுக்கு போயிடணும். இல்லைன்னா லைட்டாக எந்திரிச்சு நின்றுட்டோ நடந்துட்டோ வரணும். அப்புறம் ஸ்ட்ரெயிட் போஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் நோட் பண்ணிக்கணும், எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா, ஏதாச்சும் கொஞ்சம் பெயின் வருதா, ஸ்ட்ரெயின் ஆகுதான்னு. முந்தின நாள் ஒர்க் பண்ணதுக்கு நைட்டு ஸ்ட்ரெயின் வருதுன்னா அடுத்த நாள் அது கேர்ஃபுல்லாக கரெக்டாக எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு போகணும். அதே மாதிரி ப்ரிவென்டிவ் எக்ஸசைசஸ் இருக்குது, அது நான் சொல்லித்தரேன். அதை செஞ்சால் நீங்கள் கொஞ்சம் இதில் ஏதாச்சும் தப்பு பண்ணாலும் தப்பிப்பீங்க. அதை செய்யலை அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால் தான் எதுவும் நடக்காமல் இருக்கும். ஸோ ரெண்டையும் உள்ளே இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க. டூஸ் அண்ட் டோன்ட்ஸையும் மெயின்டைன் பண்ணுங்கள், எக்ஸசைஸும் பண்ணுங்கள், உங்களுக்கு பிரச்சனையே வராது. அதனால தான் நிறையா பெரிய இன்டர்நேஷ்னலாக இருக்கிற சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லையெல்லாம் ஃபிசியோதெரபிஸ்ட்டை ரெக்ரூட் பண்ணி இப்போ எங்களையெல்லாம் ஒரு பெரிய செஷன் எடுக்க சொல்லி கூப்பிடுறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி நிறைய பேருக்கு, ஈவன் 500 பேருக்கு, 1000 பேருக்கு, 100 பேருக்கு அந்த மாதிரிலாம் செஷன் எடுத்து அவங்களுக்கு ப்ரிவென்டிவ் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வலி வராமல் தடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் நெக் பெயின் நான் சொல்கிற எல்லா சிம்டம்னாலேயும் அஃபெக்ட் ஆகி ரொம்பவுமே அவங்க ஒரு வேலையில் ஈடுபட்டு அந்த கம்பெனியை வளர்த்துறதுக்கே முடியாமல் இருக்குது, வேலையை விட்டு கூட போயிடுறாங்க. இப்போ எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டுருக்காங்க, ஃபீமேல். அவங்களுக்கு என்னென்னா பிடிச்சி தள்ளுற மாதிரி இருக்குது, அவங்களுக்கு எல்லாமே பிடிச்சி ஒரு பக்கம் தள்ளுற மாதிரியே இருக்குது. அதுவுமே இதோட சிம்டம் தான், வேற எதுவுமே எந்த சிம்டமும் இல்லை, தள்ளுற மாதிரி மட்டும் இருக்குது. அதுவுமே சர்வைக்கலோட சிம்டம் தான். அந்த மாதிரி வித்தியாசமாக சிம்டம்ஸை கொடுத்துரும். அதனால் இந்த நேராக வைக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க.
குனிஞ்சி வேலை செய்யுது. மொபைலெல்லாம் பார்க்கறதுனா படுத்துட்டு நேராக மேலே வச்சு தான் பார்க்கணும், குனிஞ்சி குனிஞ்சி செய்யக்கூடாது. இன்னைக்கு நான் ஒரு 4 எக்ஸசைஸ் அதுக்கு சொல்லித்தரேன். ஷோல்டர் பெயினுக்கும் இதுக்கும் இப்படி ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 7 தடவை, ஓகேங்களா? ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் 7 தடவை, ஓகேங்களா? அப்புறம் ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் 7 தடவை. இது ஷோல்டருக்கு கழுத்துக்கு ரெண்டுக்குமே யூஸ் ஆகும். எலிவேஷன் 10 கவுண்ட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. டிப்ரெஷன் 10 கவுண்ட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. திரும்ப 2 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. இது மாதிரி ஒரு 4 எக்ஸசைஸ் நான் இப்போ சொல்லியிருக்கிறேன். 4 எக்ஸசைஸில் என்ன பண்ணுறீங்கன்னா, கரெக்டாக கண்ணாடி முன்னாடி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு, ஆனால் ஸ்டிஃபாக இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு தான் செய்யணும். இது உண்மையான ஃபுல் ரவுண்டாக இருக்கணும். இது அதே மாதிரி இப்படி கீழே போயிடக்கூடாது, இல்லை இப்படி 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 செய்யக்கூடாது, இப்படி இப்படி கரெக்டாக செய்யணும் பார்த்துக்கோங்க. இல்லை இப்படியும் செய்யக்கூடாது, இப்படி தான் 95% பேர் செய்வாங்க. இப்படி அப்படி கிடையாது, நேர் ஷோல்டருக்கு நேர் போகணும். அதே மாதிரி இதை தூக்குங்கன்னா விஸ்க் அப்படின்னு தூக்குறது, இப்படி ஸ்லோவாக பொறுமையாக தூக்கணும். இப்படி முன்னாடியும் வரக்கூடாது, பின்னாடியும் போகக்கூடாது, நேர் போகணும், ஸ்மூத்தாக இருக்கணும், எல்லாம் கரெக்டாக வேலை செய்யணும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் ஒர்க் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். திஸ் இஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.